இருப்பதில்லை. இருக்கண்டா இருக்கண்டா சாப்பிட மாட்டேன் தெரியும் பாய். கொண்டு வந்து सेल्फी स्टिक कोसरा ए तू कोड तो नहीं 1000 புடவைகள் பிஞ்சு புடவைகள் इक्के पैर से போட்டு வைத்திருக்கிறார். இருக்கண்டா உடலையும் ஏக உனையரவாமே உடலையும் அதை அடுத்து கை சமைத்தாயலா இதை நான் புதுப்பதில்லை. அப்படியா ஒரு கையில் புடலங்காய் எடுத்துக்கொள், மற்றொரு கையில் அரவத்தை எடுத்துக்கொள். இரண்டையும் பார்ப்பதற்கு எப்படி தெரியும்? அதற்கு உயிர் உண்டு, இதற்கு உயிர் இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு எப்படி தெரியும்? பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் देऊन சொந்த கச்சனையன் கல்ல அம்பிகரன் கயாஸ்மி தோளுவகா உங்களோட வாடுமி கெத்துகு என்பது ஈசனின் அரோகம் என்று களத்தை அலங்கரிக்கும் அரோகம் என்பது அறியாமல் பிழை செய்தார் சுவாமி. கங்கால நீரே எமை காக்க வந்தே என்ன தெரிவித்தாய்? தெரிவிப்பாய் அப்படித்தானே வீடியோ சொன்ன தவுஜா உண்மைத்தானே வீடியோ அவை ஜவோ ஒத்தி चल वो बा
ஒன்று காலகாலத்திலே தவறாமல் செய்து வருகிறது. சமிதா அப்படி என்றால் பரவடி பரவடியே பூஜை செய்யும் பொழுது பரவடி பரவடியே மணி ஓசை எழுப்புவது உண்டா? அப்படி என்றால் 6 கால பூஜை மணியையும் ஒரு கையில் எடுத்துப்பார், மற்றொரு கையில் கத்தரிக்காயை எடுத்துப்பார். இரண்டையும் பார்ப்பதற்கு எப்படி தெரியும்? ஒன்றாகத்தான் தெரியும் சுவாமி. மணியில் ஓசை வரும் அல்லவா? உண்மை. கத்திரிக்காய் ஓசை வராது. ஆகையால் அறியாமல் பிழை செய்து விட்டேன். அறியாமல் செய்துவிட்டாய். பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகையால் இவைகள் நான் ஒதுப்பதில்லை. சென்று விட்டு நிறுத்தண்டா. இன்னும் என்ன தெரிவிக்கப் போகிறாய்? தெரிவிப்பாய். நிறுத்தண்டா. பல கைகள் இன்னும் பால தெரிவிப்பாய். சமபடி பாக வந்த ஆறு தேவனாறு ஈசன் சாந்து ஈசன் சாந்து அவரை கை கொண்டு வந்து அநேகமாடி நிறுத்தண்டா. அவரை கை அப்படிப்பட்ட கனிவர்கள் என்ன இருக்கிறேன்? அவரை கை அவரக்காய் தன்னாரா உன் மனையில் தாரோ நான் தாவகடா. தன்னாரா தன்னாரா உன் மனையில் தாரோ நான் தாவகடா. தன்னாரா தன்னாரா அவரக்காய் அதாரிகா தன்னாரா அவரக்காய் என்பது என்னவென்றால் நிலையா? கனிவகையில் அளவு உன்னை போன்றவர்களுக்குத்தான் கனிவகைகள் யாரும். என்னை போன்றவர்களுக்கு அவரக்காய் என்பது எம்பெருமானின் கைவிரல் நகமரா. அதை எடுத்து கேட்க வைத்தாயா? இதை நான் புதிப்பதில்லை. திருத்தண்டா திருத்தண்டா. அவரைக்காய் என்பது இதன் கைவிரல் நகம் என்பது அப்படியா? வேற வழி தெரியும். தெரிவிப்பாய். மகனுபாவா உன்ன பாருமையா திருத்தண்டா. பாகக்காய் கொண்டு வந்து கசப்பை நீக்கி விதையை முட்டையோடு சேர்த்து குழம்பு வைத்திருக்கிறேன் சுவாமி. இதை வெயில் காலத்தில் சாப்பிடுவதற்கு இதமாக இருக்கும் சுவாமி. பாருங்கள் சுவாமி, பசியாகி செல்லலாம். திருத்தண்டா. சுவாமி, பாகற்காய் என்பது என்னவென்றால் நிலையா?
நான் உன்னை பார்த்ததும் உன்னை நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? உன்னையவான எண்ணினேன் நானே. பாகற்காய் என்பது என்னவென்ற அர்த்தனையா? பாகற்காய் என்பது எம்பெருமான் கருத்து அறிந்திருக்கும் உத்ராட்சம் அல்லவா? அதை அறுத்து கை சமைத்தார். இதை நான் புதிப்பதில்லை. இருக்கண்டா அறியாமல் செய்தேன் என்று ஒவ்வொரு காய்கறியும் அறுத்து செய்து கொண்டே இருக்கின்றார். இன்னும் என்ன தெரிவிக்க போகிறேன் தெரிவிப்பாய். இப்பொழுது தெரிவிக்கும் கரிவகையானது ஈசனுக்கு ஒப்பாக தெரிவிக்க முடியாத கரிவகை தெரிவிப்பாய். தெரிவிப்பாய். தசமானையில் பூசணி காயது அவரும் உண்டு வேறு செல்வாக சாம்பார் வைத்திருக்கிறேன் சுவாமி. மோர் கறி செய்திருக்கிறேன் சுவாமி. அது இல்லாமல் பூசணிக்காய் அல்வா செய்திருக்கிறேன் சுவாமி. பாருங்கள் சுவாமி, சாப்பிடுறதுக்கு இவ்வியாக பூசணிக்காயில் அல்வா செய்து வச்சிருக்கார். அப்படித்தானே இருந்தோண்டா? பூசணிக்காயே போய் வயிறாறு தாயே. பூசணிக்காய் என்பது என்னவென்று அறிந்தாயா? பூசணிக்காய் என்பது ஓவினும் உச்சரிப்பின் பொருளடா. அதுதான் ஈசனின் தொப்பை வயிறார். அதை அறுத்து கறி சமைத்தாயடா. இதனை நான் புதிப்பதில்லை. தாசன் மனத்தில் வந்து எத்தனையோ அடியார்கள் அமுதம் செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த காய்கறி வகைகள் அந்த இறைவனை ஒப்பிட்டு யாருமே தெரிவிக்கவில்லை சுவாமி. ஆகையால் இப்போ சவுது செய்ய நேர்ந்தது சுவாமி. ஈசனின் உச்சித்தடை அறுத்தாய். பொறுத்திருந்தேன். கழுத்தில் அடங்கியிருக்கும் உத்ராட்ச மாலை அறுத்தாய்.
மன்னித்தேன். கட்டுரை தேய்க்க முடியும் 6 கால பூஜை மணியையும் அழுத்தாய், கண்டித்தேன். இப்பொழுது ஈசனை தொப்பை வயிறையே மாற்றிவிட்டாய். சண்டாளா! இனியும் உன் மனையில் வந்து அமர்ந்து உண்ண எனக்கு தகுதி இல்லையப்பா. அது மட்டுமல்ல, மஞ்சில் வரும் ஏதோ சிறந்தவன் அன்னதானம் செய்து வருகிறார், பாகம் மூட்டையை சுமக்கிறார், சுமந்து செல்லட்டும் என்று நினைத்தார்கள். வந்த அடியார்கள் அப்படி நான் அல்ல, உன்னை கண்ணிய நாட்டே வந்திருக்கிறேன். இருந்தா காய்கறி வகையில் என்றால் வேற வகை தெரிவிக்கிறேன் சுவாமி. வேற என்ன நினைக்கப் போகிறாய்? சுவாமி, இருந்தா சொன்ன காய்கறி கேட்டு உங்கள் மனம் மிகவும் வருத்தமாக உண்மை ஆகையால் வேற வகை தெரிவிக்கிறேன். ஏப்பா வருத்தமாய் நீ குறைத்ததாலே பருத்தம் நானே வந்து பஞ்சம் என்றாயே ஐயனே. तैयार करी डान कर भाई अंटा बंदा வெளிச்சு gallery தேங்க்ஸ் சார் எல்லாம் பாட்டி நல்ல சைஸ் பேர் இருந்தா இந்த வீரம் முடித்ததெல்லாம் எனக்கு கேட்கவில்லை போனது. மேகா இருந்தா இந்த வீரம் முடித்ததெல்லாம் எனக்கு கேட்கவில்லை போதும் என்று. இந்த வீரம் முடித்ததெல்லாம் எனக்கு கேட்கவில்லை போதும் என்று. நீ சுய நினைவுடன் தானே இப்பொழுது பேசிக் கொண்டே இருக்கிறாய். சுவாமி, நாங்கள் காணும் முழுவதை சுயநலோடு தான் இருந்தேன். நாளிகை செல்ல செல்ல சுயநலம் மாறிவிட்டது சுவாமி. முதலில் விருந்துக்கு அழைத்து
கிடைத்தன. இப்பொழுது வாழும் பலமும் வாழும் பலமும் வாழும் பலமும் யாருக்கு? 4 வேளை அன்னம் புசித்து பட்ட வெற்றையில் உறங்குபவர்களுக்கல்லவோ வாழும் பலமும். நான் அப்படி அல்ல. வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை அமாவாசை சேர்ந்த மணியாட்டியை சேர்ந்த நன்னாரி ஓர்கமல அன்னம் புதிப்பதாக வேதம் கொண்டவன். அப்பேற்பட்ட எனக்கு வாழும் பலமா திருத்தண்டா, ஏய் நீ சொல்லும் பாஸ்கெட்டி காய்கறி இருக்கின்றது தெரியுமா? ஏய் சொல்லும் காய்கறி சொல்லுடே மனம் கொள்ளுடே. நீ சொல்லும் காய்கறி வகை கேட்டு என் மனம் மிகவும் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக்கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ இனி ஏதேனும் தெரிவித்தால் என் உயிரானது தானாக என் உயிர் பிரிவது பெரிதல்ல. ஒன்றான் திருத்தன் ஒரு சிவனடியாரை என்கின்ற பாவ சொல்லுக்கு ஆளாகாது. சென்று விடு திருத்தண்டா. சுவாமி, திருத்தண்டா உங்களை போல் நானும் ஒரு விரதம் கொண்டேன். தெரியுப்பா. ஐயனே வரும் அப்படியா? சுவாமி, திருத்தண்டா இந்த மடத்தில் வந்து வரும் அடியார்கள் அமுது உண்ண பிறகு நான், என் மனைவி, என் சீராளர் அனைவரும் அமுது உண்ணுவதென்ன ஒரு ஒரு விரதமாக இருந்து வருகிறோம். ஆகையால் இன்று ஒரு அடியாரும் எங்கள் கண்ணில் படவில்லை சுவாமி. சுவாமி, அந்த ஈசன் அவர்களால் தங்களாவது உங்களுக்கு உன் மனதில் நீ என்ன இருக்கின்றாய் தெரியுமா? ஒன்றும் நினைக்கவில்லை. தானம் செய்வதாய் நாடகம் மாட பார்க்கிறாய். தானம் செய்வதாய் நாடகம் மாட பார்க்கிறாய். கொல்லாத யாரையும் விட்டு போவதே திருத்தண்டா, உன் மனதில் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை நான் செய்து வருகிறேன். மனதில் எண்ணிக் கொள்ளும் தண்டாளம் விதிப்பயன் யாரை விட்டது? உண்மை மட்டுமா விட்டுவிடும்? திருத்தண்டா தங்கள் நினைப்பது போல் என் மனதில் கள்ளம் இல்லை, கவனமும் இல்லை, அப்படியா? உணவே துணையானே என்னை ஆளுமே, ஆளுமே.
சுவாமி நிறுத்தண்டா. உங்கள் நினைப்பது போல் என் மனதில் கள்ளக்கபடம் இல்லை சுவாமி. பாருங்கள் சுவாமி, பசியாரி சொல்லுங்கள் பாருங்கள். நிறுத்தண்டா. என்னப்பன் கருணாகரன் ஜனாகரன் சந்திரசேகரன் கும்பேஸ்வரன் ஜனவேஸ்வரன் தஞ்சாவூரேஸ்வரன் கண்டீஸ்வரன் எங்கே இருப்பவர் தெரியுமா? கையெழுத்து வாழ்வோன் சிறு குழந்தைகள் சொல்வது இருக்கட்டும். நீ என்ன தெரிவிக்கிறாய்? ஜனாதரன் ஈஸ்வரன் கையெழுத்து வாழ்வோன் சுவாமி. நிறுத்தண்டா. சுவாமி உன்னை போன்ற பாவிகளுக்கு தைரியத்தில் வாழ்பவன், என்னை போன்ற அன்பருக்கு அடியார்களுக்கு அன்பு கொண்டவன் உள்ளத்தை இன்பமா என்று வாழ்பவன். அன்பு கொண்டவன் உள்ளத்தை இன்பமா என்றும் வாழ்பவன். அன்பு கொண்டவர் உள்ளத்தை இன்பமா என்றும் வாழ்பவன். அன்னமே உன்ன உன்னதே உன் மனத்திற்கு வந்து நான் அமுதுன்ன நான் அறுதலை அப்பா சென்று விடு. சுவாமி திருத்தண்டா. சுவாமி இன்னும் என்ன தெரிவிக்கப் போகிறாய்? திருத்தண்டா. இதுவரை தெரிவித்தது வேறு வகை என்ன தெரிவிக்கப் போகிறாய்? எனக்கு இச்சையாக இருந்தால் இருக்குமா? அப்ப தெரிவிப்பாய். எப்பேற்பட்ட கனிவகை? தாவவை ஊடுவவை மணப்பவை அப்படிப்பட்ட கலிவகை. அப்பேற்பட்ட இதுவரையும் தெரிவித்த கனிவகைகள் செடியிலும் கொடியிலும் காய்த்தவை. மரத்திலும் காய்த்தவை. எப்பொழுது தெரிவிக்கும் வகை ஓடுவவை ஓடுபவை தாவவை நீந்துவவை நீந்துவை கருப்பவை. அப்பேற்பட்ட கனிவகை தெரிவிப்பாய். தெரிவிப்பாய். சுவாமி திருத்தண்டா. மரகதி விலகிடும் பூமி நான் மாமித கரிதர சுவாமி. ஆட்டுக்கறி அநேகம் சமைத்தேன் ஆட்டுக்கறி அதனை சமைத்தேன் அதனை சமைத்தேன் அந்த வீட்டு கோழிகளை அறுப்பேன் திருத்தண்டா. என்ன தெரிவிக்கிறாய்? தங்களுக்கு இச்சையாக இருந்தால் எனக்கு இச்சையாக இருந்தால் மாட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி எந்த கறி வகை கேட்டாலும் தர நஷ்டமாக கொண்டேன் சுவாமி. திருத்தண்டா. சுவாமி எனக்கு இச்சையாக இருந்தால் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அண்டை விட்டு கோழிக்கறி அதை அடுத்து எனக்கு இச்சையாக இருந்தால் செய்கிறேன் என்று தெரிகிறார். திருத்தண்டா. சுவாமி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அண்டை விட்டு கோழிக்கறி இவைகள் எல்லாம் சமைப்பதற்கு உனக்கு எப்படி தெரியும்? சுவாமி திருத்தண்டா. அதற்கு தனியே சமையல்காரரை வைத்திருக்கிறேன் சுவாமி. அவர்களை வைத்து சமைத்து தருகிறேன். ஒரு சில அடியார்கள் பிரிந்து உண்ணுவது விருப்பம் உள்ளவரும் வந்து கேட்பார்கள் சுவாமி. அவர்கள் சமைத்து கொடுத்துருவேன் சுவாமி. அதற்காக தனியாக வைத்திருக்கிறேன். ஆம் சுவாமி. அப்படித்தானே? ஆம் சுவாமி. திருத்தண்டா. சுவாமி எனக்கு இச்சையாக உள்ளதை எனக்கு இச்சையாக உள்ளதை உன்னிடம் கேட்பதற்கு
என் மனம் சங்கடமாக உள்ளது அப்பா. சங்கடம் கொள்ள வேண்டாம் சுவாமி. தங்கள் வேண்டியதை கேளுங்க சுவாமி. கரசித்தமாக உன்னா கொடுக்க முடிந்திடுமா பட்டா உன்னா கொடுக்க முடிந்திடுமா உன்னா கொடுக்க முடிந்திடுமா பட்டா உன்னா கொடுக்க முடிந்திடுமா என்ன காலமறிந்து கவனித்து பேசு தொண்டா பின்னால் எதுவும் என்னால் ஆகாது என்று எழுவாயே காலம் கலிகாலம் ஏது அல்லவா காலம் கலிகாலம் ஏது அல்லவா திருத்தொண்டரிடம் இது நாள் வரையிலும் யாரும் கேட்டிருக்க கூடாது. எந்த பக்தர்களிடமும் யாரும் இனியும் கேட்க முடியாத கரிவகை இந்த திருத்தொண்டரிடம் கேட்டு விட வேண்டியதுதான். திருத்தொண்டா, எனக்கு இச்சையாக உள்ளதை உன்னிடம் கேட்பதற்கு என் மனம் சங்கடமாக உள்ளது அப்பா. அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம் சுவாமி. தங்களை உள்ளது கேளுங்க. கரசித்தமாக அப்படியானால் ஆகாத வேணி பூமாதேவி அறிய பூமாதேவி அறிய தங்கள் கேட்பதை தர சித்தமாக இருக்கிறேன் என்று எனக்கு நீ தானை வார்த்து கொடுக்க வேண்டும். செய்கிறேன் சுவாமி. திருத்தொண்டா, சுவாமி தங்களுக்கு இச்சையாக உள்ளதை தங்களுக்கு இச்சையாக உள்ளதை நான் தாராளமாக தருகிறேன். அறிகிறேன். தானை வார்த்து கொடு. சிக்கிக் கொண்டான் திருத்தொண்டன். இனியும் இவனை விட்டு வைக்க கூடாது. கேட்டு விட வேண்டியதுதான். திருத்தொண்டா, எனக்கு இச்சையாக உள்ளதை நான் இப்பொழுது உன்னிடம் தெரிவிக்கிறேன். நல்ல விதம் ஒன்றுரைப்பேன் மனம் நாடி வந்து நலம் ஒன்று கொண்டு வந்தேன். நல்ல விதம் ஒன்றுரைப்பேன் மனம் நாடி வந்து நலம் ஒன்று கொண்டு வந்தேன். சொல்லுவேன் தோழர்களுக்கு என்ன பண்ணே சொல்லுவேன் தோழர்களுக்கு
நன்றாக கவனமாக கேட்டுக்கொண்டாயா? அதுவும் உச்சிக்கு முன்பதாக படிக்க வேண்டும். அக்குழந்தை அறுக்கும் பொழுது ஓர் துளி கண்ணீர் சிந்துமேயானால் அது தோதம் பச்ச கையாகிடும். ஆட்டை மரத்து நேரில் அமர்ந்திருக்கும் அடியாருக்கு எப்படி தெரியும் என்று எண்ணாதே. எனக்கு ஞானக்கண் உண்டு, அதன் மூலம் அறிவிப்பது. அதுவும் உச்சிக்கு முன்பதாக அன்னம் படைக்க வேண்டும். அப்படியே சுவாமி சென்று வருவாய். கேட்டிருக்க கறிவகை பார்த்தால் 2 மணி நேரம் கழிச்சு இப்படியே தெரியும். ஆனால் என் மனதில் ஒன்று தோன்றுகிறது. என் மனம் போல் இருக்க வேண்டும், மனம் போல் இருக்க வேண்டும். மாறுதல்
பார்த்து நடக்க வேண்டும் மாறுதல் இல்லாமலே பார்த்து நடக்க வேண்டும் மையன் இருக்க வேண்டும் அதுவே வேண்டும் மையன் இருக்க வேண்டும் அதுவே வேண்டும் என் மனம் போல் இருக்க வேண்டும் நன்மரதாகவே நானே இருக்க வேண்டும் நன்மரதாகவே நானே இருக்க வேண்டும்